ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆகிற இந்த நாள் இந்த மார்ச் 26 நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என் மனைவி நான் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் தலைமறைவு அப்படின்னு சொல்லலாம், தலைமறைவாக நான் அன்னைக்கு இருந்தேன். பட் நீங்கள் தலைமையில ஆகிற அளவுக்கு படத்தில் ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜவுளிக்கொடையோட ரெஃபரன்ஸோட நம்ம ஒரு ஃபிலிம் பண்ணுறோம். ஸோ ஒருவேளை ஏதாவது நம்மளுக்கு ஆபத்து ஏற்பட்டா, சும்மா ஒரு கள்ளக்கொண்டு எரிஞ்சிட்டா கூட ஒரு நம்மளுக்கு பெரிய ஆபத்து தானே. அப்புறம் தேட்டர்லேருந்து படம் பார்த்துட்டு வெளியே நிறைய விஐபிஸ், ஈவன் சமுத்திரகனி சார், சசிகுமார், அவங்களாம் நிறைய பேர் நண்பர்கள், இன்சாமி, பாலசக்தியோ, சசி டைரக்டர் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ மெதுவாக நல்லா இருக்கு போல படம், தாண்டிட்டோம் போல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போவும் இந்த ரங்கநாதத்தில் போனால் நம்ம பிரச்சனைகள் பார்க்க முடியாது. இப்போ ரீசெண்டாக போய் நீங்கள் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். நான் ஆக்சுவலாக அந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ரங்கநாத் ஸ்ட்ரீட் பக்கம் போகவே இல்லை. ஓகே, என் ஒய்ஃப்டையும் சொன்னேன், நீ அங்கே கடை துணி எடுக்காத, நீ மவுண்ட் ரோட்டில் மாதிரி ஏதாவது துணி எடுத்துக்கோ, இல்லைன்னா தொடர்ந்து நான் நண்பர்களை சந்திக்கிறப்ப நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் அடுத்து என்ன படம் பண்ணுறீங்கன்னு யார்ட்டையாவது ஆக்டர்கிட்ட கேட்குறப்ப நான் அடுத்து வசந்தபாலன் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எங்களுடைய வாழ்க்கை தரம் அங்காடி தரத்துக்கு அப்புறம் மாறி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வெயிலுக்கு பிறகு உங்களை நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் புதுமுகங்களை வச்சு நீங்கள் போகிறீங்க. அதை தான் முடிவு பண்ணது புதுமுகங்கள்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுறேன். ஆக்சுவலாக முதல்ல நான் தனுஷ் அவர்களுக்கு சொன்னேன். ஓகே, அவர் பெரிய ஹீரோயிசம் இல்லாமல் இருக்குது, கமர்ஷியல் வாய்ப்பு வந்திருக்கு, அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ செக்கச்சந்தவானம் ரிலீஸ் ஆனப்போ தான் 96ன்னு ஒரு படம், அவ்வளோ மனசை உருக்குற படம், பெரிய ஹிட்டாச்சு. அது ஓடுறப்ப தான் ராட்சசன் மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர், அந்த படம் வெற்றி அடையுது. ஸோ நமக்கு எது வெற்றின்னு நம்ம கமர்ஷியலுங்கிறது எது கமர்ஷியல்னு நீங்கள் இருக்கிற கமர்ஷியல் டேரக்டர் கேட்டிங்கன்னா தெரியும். ஷூட்டிங் அப்போ நீங்கள் எதுவும் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்களா? முதல் முறையாக ரங்கநாத் ஸ்ட்ரீட் ஷூட் பண்ணுறப்ப நாங்கள் என்ன நினச்சோம், எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம்னு நினச்சி ஷூட் பண்ண போனால் எல்லோரும் வேடிக்கை பாருங்க, எல்லாத்துலேயும் சொன்னாலும் நடக்கலை. நான் அப்செட் ஆகிட்டேன், ரங்கநாத் ஸ்ட்ரீட்டே நம்மளால் ஷூட் பண்ண முடியாது போல், அப்புறம் எதுக்கு இந்த கதையை நம்ம எழுதணும் அப்படின்னு பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுச்சு. ஒன் இந்தியா தமிழ் ஃபிலிம் பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த ஒரு சிறப்பான நேர்காணலில் நம்ம கூட ஒரு இயக்குனர் இணைஞ்சிருக்காரு. தமிழ் சினிமாவினுடைய ஒரு முக்கியமான இயக்குனர். தன்னுடைய படங்களின் வழியாக நிறைய எளிய மக்களுடைய வாழ்க்கையை தத்ரூபமாக யதார்த்தமாக நம்ம கண்மாடி கொண்டு வந்த ஒருத்தர் இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்பெஷலான தருணத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. காரணம், உங்களுடைய அங்காடி தெரு எங்கள் பார்வைக்கு இன்னையோட மார்ச் 26 14 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 14 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா, டக்குன்னு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? அது எப்படி இருக்கு? இல்லை, நாட்கள் ஆனது சம்மந்தமாக கான்சியஸ்னஸ் இல்லை, இவ்வளோ நாள் ஆனது தெரில. சும்மா ஒரு 5 இயர்ஸ் அப்படி தான் என் மைண்டில் இருக்குது. 14 இயர்ஸாக எனக்கு தோணலை. ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். சார், இந்த ஒரு பேட்டியில் இப்போ ஜஸ்ட் நாம் ஒரு சின்ன ஒரு ரீவைண்ட் பண்ணி அந்த அங்காடி தெரு நினைவுகளை பற்றி நம்ம பேசலாம். ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆகிற இந்த நாள் இந்த மார்ச் 26 நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? 2010 ஒரு சின்ன பதட்டமான சூழ்நிலையில் இருந்தேன். 25ஆம் தேதி என்னுடைய மனைவி குழந்தையோட நான் அவங்கள வெளியூருக்கு அவங்க அம்மா ஊருக்கு அனுப்பிச்சி வச்சேன். போய் கோயம்பேடில் கொண்டு இறக்கி விட்டேன். நான் தங்கியிருந்த வீட்டில் என்னுடைய நண்பன் வரதராஜன் இருந்தான். அவனும் அவன் மனைவியை வேறு ஊருக்கு அனுப்பிச்சி வச்சிட்டான். 2 பேருமே கோயம்பேடில் இருந்து என் மனைவியை சாத்தூருக்கும் அவங்க மனைவியை அவன் சிவகங்கைக்கும் ஏற்றி விட்டான். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னொரு ஃப்ரெண்டு ஸ்கூல்மேட்டோட ஃப்ரெண்டு வீடு இருக்கு, அங்கே போய் ஸ்டே பண்ணோம். ஏன்னா அடுத்த நாள் அங்காடி தெரு ரிலீஸு. ஒரு வேளை இந்த படம் ரிலீஸ் ஆகிறது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஏன்னா அந்த படம் எதை பற்றி பேசிச்சு உங்களுக்கு தெரியும். ஸோ யாராவது எங்கே இருந்தாலும் நமக்கு அட்டாக் வரலாம், நம்ம வீடுன்னு தெரிஞ்சு யாராவது தாக்கலாம், ஸோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதனால் என் மனைவியை நான் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் தலைமறைவு அப்படின்னு சொல்லலாம், தலைமறைவாக நான் அன்னைக்கு இருந்தேன். காலையில் படம் பார்க்க போகலான்னு என்னோடய அசிஸ்டன்ஸ்லாம் கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக வெயில் நான் தேட்டரில் போய் பார்த்தேன். ஆனால் தேட்டரில் என்னால் படம் பார்க்க முடியல.
ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃபிலிம் மேக்கராக நம்ம வந்து ஒரு காட்சியை ரசித்து செஞ்சுருப்போம். எதிர்வினையாக ஏதாவது ரியாக்ஷன் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி தாங்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வரும். பதட்டமாக நான் வெயில் ரிலீஸ் ஆனப்போ ரொம்ப பதட்டமாக தியேட்டரில் உட்காந்து இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்காடி தெரு போகிறப்ப அன்னைக்கு முந்தின நாள் இருக்கிற ஒரு சூழ்நிலை, ரிலீஸ் ஆனப்போ என்ன நடக்கும்னு தெரில. ஏன்னா கிட்டத்தட்ட வெயில் வந்து 2006 ரிலீஸு, அங்காடி தெரு வந்து 2010 ரிலீஸ். கிட்டத்தட்ட 4 வருடமாக ஒரு பெரும் போராட்டம். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸ் ஆகி 1.5 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸே ஆகுது. ஸோ அப்புறம் தயாரிப்பு சூழ்நிலைகள் கூட படம் நின்றுச்சு, ஃபைனான்ஷியல் கிரைசிஸில் பல்வேறு காரணங்களால் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆகாமல் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு மறுபடியும் தேட்டரை வந்து சந்திக்கிறதுக்கு பயம். ஏன்னா போன படத்துலேயே நம்மகிட்ட பசுபதி, பரத், பாவனா, ஸ்ரேயா ரெட்டி அப்படின்னு நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க புதுமுகங்களை நம்பி வசந்தபாலுங்கிற ஒரே ஒரு பேர் தான் அதில் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இது எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. ஏன்னா என்னோட அடுத்த தயாரிப்பாளர் வந்து இந்த படத்தினுடைய ரிசல்ட்டுக்காக அடுத்த படத்தை ஆரம்பிக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கை அடுத்து என்ன ஆக போகுது, இந்த படம் தான் அதை தீர்மானிக்க போகுது. வசந்தபாலன் யாருங்கிறதையும் தீர்மானிக்க போகிற நாள். ஏன்னா நான் வந்து வெயில் ரிலீஸ் ஆனப்போ என்ன சொன்னாங்கன்னா வந்து சங்கர் சாருடைய பேனரில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, பெரிய கேமராமேன் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கார். ஸோ வசந்தபாலனுடைய எக்ஸ்ட்ரா டேலண்ட் இதில் என்னவா இருக்கும் அப்படின்னு வெயில் அவ்வளோ வெற்றிக்கு அப்புறமும் அவ்வளோ விருதுக்கு அப்புறமும் தொடர்ந்து எனக்கு எதிர்வினையாக ரியாக்ஷன்ஸாக வந்துட்டு. ஸோ என்னை நான் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு புது கேமராமேன், ஸோ அப்படின்னு புது நடிகர்கள் அப்படின்னு எல்லாத்தோடும் இறங்கின படம். ஸோ எனக்கு வெற்றிங்கிறது அந்த நாளில் ரொம்ப தேவையாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து அன்றைக்கி ரிலீஸ் ஆன காலைக்கு என்னோடய அசிஸ்டன்ஸ்லாம் கேட்டாங்க, சார் ரிலீஸ்க்கு வர்றீங்களா தியேட்டருக்குன்ட்டு. நான் வரலப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஒய்ஃப் ஊர் போயிட்டாங்களான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெண்டோட காரை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் போனேன். சும்மா அப்படியே மொபைல் ஆன் பண்ணிவிட்டு போனேன். ஒரு பாட்டில் நிறையா இளநீர் மட்டும் வாங்கிட்டு, காலையில் டிஃபன் சாப்பிடல, இளநீர் மட்டும் வாங்கிட்டு இளநீர் மட்டும் குடிச்சிட்டு நான் இங்கேருந்து அப்படியே போய்கிட்டுருக்கேன். 12 மணி தாண்டியும் நான் அப்படியே மகாபலிபுரம் நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ அப்படியே ஒரு 2:30 மணி இருக்கும், 3 மணி இருக்கும். மெதுவாக படம் முடிஞ்சிருக்கிற ஒரு தருவாயில் நம்ம தான் 3 மணி தான் போய் சாப்பிட போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு ஃபோன் கால்ஸாக வர ஆரம்பிக்குது. என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு ஊரில் பார்த்துட்டு, ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஃபோன் பண்ணி ஆனால் படம் சூப்பராக இருக்குண்ணா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் அசிஸ்டன்ஸ் படம் பார்த்துட்டு சொன்னாங்க. அப்புறம் தேட்டர்லேருந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்து நிறைய விஐபிஸ், ஈவன் சமுத்திரகனி சார், சசிகுமார், அவங்களாம் நிறைய பேர் நண்பர்கள், லிங்குசாமி, பாலசக்தி, சசி டைரக்டர் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ மெதுவாக வந்து நல்லா இருக்கு போல் படம், தாண்டிட்டோம் போல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, உடனே இப்போ ஈவினிங் வந்து எனக்கு வந்து ஃபிலிம் சேம்பரில் வந்து ப்ரெஸ் ஷோ. சரி ப்ரெஸ் ஷோக்கு நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு கம்பெனிலேருந்து கேட்குறாங்க. சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 3:30 மணிக்கு அங்கேயே நின்று ஃபோன்லாம் பேசிட்டு, பீச்சை ஒட்டி நின்று ஃபோன்லாம் பேசிட்டு அங்கே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்தால் மறுபடியும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் திரும்பி வர்றதுக்குள்ளேயுமே என்னால் ஃபிலிம் சேம்பருக்கு வர முடியல. நான் மகாபலிபுரத்துலேருந்து நான் வர முடியல. வர்றதுக்குள்ளேயுமே பயங்கர ஃபோன் கால்ஸ் வந்துச்சு, பாசிட்டிவான ரிவ்யூ. அப்புறம் இன்னொரு பக்கம் என்னென்னா, ரிவ்யூ நல்லா இருக்குது, ரெவன்யூ அப்படின்னு எப்பயுமே இண்டஸ்ட்ரியில் பேசுவாங்க. ஸோ ஒரு பக்கம் இப்படி ஒரு கேள்வியும், இந்த பக்கம் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நான் சொன்னேன் ஒரு 2-3 நாள் ஆகும். நான் அப்போ தான் இந்த ரிவ்யூலாம் போய் தான் நம்மளுக்கு வந்து க்ரௌட் ஆடியன்ஸ் கூட்டு வரும். நீங்கள் வந்து முதல் படம் ஒரு விஜய் படத்துக்கு ஒரு ஓப்பனிங் மாதிரி எதிர்பார்க்காதீங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் எல்லாம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டே இருந்தேன். பட் தொடர்ந்து நல்ல டாக் ரிவ்யூ. ஃபோனை கீழே வைக்க முடியல, என் ஃபோன் அப்படியே சார்ஜ் அவுட் ஆயிடுச்சு. அப்படி தொடர்ந்து ஃபோன் கிட்டத்தட்ட ஒரு 7:45 8 மணிக்கு தான் நான் ஃபிலிம் சேம்பர்கிட்ட வந்தேன் எங்கள் ஷோவுக்கு. ஷோ முடிஞ்சிட்டு வர்றப்பவே ப்ரெஸ்காரங்க வந்து படத்தை பயங்கரமாக கொண்டாடி தள்ளினாங்க. ஸோ அன்றைக்கி இரவு வந்து ஒரு நிம்மதியான ஒரு இரவாக இருந்துச்சு. ஆனால் மனைவி வீட்டில் இல்லை, குழந்தைங்க வீட்டில் இல்லை, சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்க முடியல. நண்பர்களோட சந்தோஷமாக இருந்தேன். நண்பர்களோட சந்தோஷம் இல்லை, இந்த காமெடியான சூழ்நிலை எனக்கு புரிஞ்சு. ஒரு தலைமறைவாக இருக்கிறோம், எங்கே தங்கியிருக்கிறோன்னு தெரியாது, வீடு பூட்டி இருக்குது அப்படின்னு ஒரு தலைமறைவாக எப்பயுமே ஒவ்வொரு சூழ்நிலையை கொண்டாடுறப்ப அன்னைக்கு கஷ்டமாக இருக்கும், அது திரும்பி பார்க்குறப்ப எவ்வளோ சிரிப்பாக இருக்கும்ன்றதுல இன்றைக்கி அதை திரும்பி பார்க்குறப்ப அந்த கடந்த நாள் வந்து எனக்கு பெரும்
மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அந்த அந்த நேரத்தினுடைய பதட்டம் வந்து இன்னைக்கு ஒரு சிரிப்பு தர்ற ஒரு விஷயமாகவும் ஒரு அனுபவமாகவும் இட்ஸ் அ குட் டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இவ்வளோ நாள் கடந்த பிறகும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் வசந்தபாலன்கிற ஒரு ஆள் உள்ளே போகிற ஒரு இடமாக எனக்கு அங்காடி தெரு இருந்துச்சுன்னு நான் சொல்வேன். ஸோ எல்லார் வீடும் ஒரு ஒரு பெரிய ஜவுளி நிறுவனத்தில் ஒரு பொருள் வாங்குகிற ஒருத்தங்களாக இருப்பாங்க. ஸோ எல்லார் மனதையும்குள்ளேயும் ஒரு போகிற, இப்போ நான் எங்கே பார்த்தாலும் வெயில் அங்காடி தெரு சொல்லிட்டே இருப்பேன். அங்காடி தெரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரங்கநாத் ஸ்ட்ரீட், இன்றைக்கி நீங்கள் ரங்கநாத் ஸ்ட்ரீட்டை அப்படி நின்று பார்க்க முடியாது, ஏன்னா ஒரு பிரிட்ஜ் வந்துருச்சு. இங்கே நின்று இப்படி பார்த்தீங்கன்னா ரங்கநாத் ஸ்ட்ரீட் கண்ணுக்கு முன்னாடி அப்படி தெரியாது, வேற ஒன்றா மாறிடுச்சு ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி வந்து அந்த படத்தில் வந்து ஒரு பதிவாக ரங்கநாத் ஸ்ட்ரீட் இருக்குது. ரொம்ப நிறைய ரைட்டர்ஸ் முத்துலிங்கம் முதற்கொண்டு ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு பேசினாங்க. ஏன்னா நிறைய ரங்கநாத் ஸ்ட்ரீட் வந்து கடை வீதிகள் வந்து நகலனுடைய இதில் வந்து நிறைய பதிவாகி வீதி கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கதைகளில் பதிவாயிருக்கு. அதை தாண்டி ஒரு லிட்ரேச்சரில் பதிவானது முதல் முறையாக அங்காடி தெரு தான். அங்காடி தெரு சொல்கிறப்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். பட் நீங்கள் தலைமையோ ஆகிற அளவுக்கு படத்தில் ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, ஒரு பிரபல நிறைய ஜவுளி கடைகள் உங்களுக்கு சென்னையில் இருக்குது. ஸோ ஜவுளி கடையோட ரெஃபரன்ஸோடு நம்ம ஒரு ஃபிலிம் பண்ணுறோம். ஸோ ஒருவேளை ஏதாவது நம்மளுக்கு வந்து ஆபத்து ஏற்பட்டால், சும்மா ஒரு கள்ளக்கொண்டு எரிஞ்சிட்டா கூட ஒரு நம்மளுக்கு பெரிய ஆபத்து தானே. ஒரு சின்ன கடை வச்சுருக்கோம், ஒரு கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு பெரிய ஆபத்து தானே. சரி, எதுக்கு அந்த ஆபத்தை நம்ம எதிர்கொள்ளணும்? பட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடந்ததா? ஒன்றும் நடக்கலை. ஏன்னா வந்து அன்று படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே சட்டசபை நடந்துட்டு இருந்துச்சு. சட்டசபையில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி சட்டசபையில் பேசப்பட்டுச்சு. அன்னைக்கு முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உடனடியாக அந்த இடத்துல ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அந்த ஸ்ட்ரீட்டில் ரைடு நடந்துச்சு. தொழிலாளர்கள் வந்து எப்படி தங்க வைக்கப்படுறாங்க, அவங்க உணவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தொழிலாளர்களுடைய கமிஷன் ரைடு பண்ணிச்சு. தொடர்ந்து சிஐடியு கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிறைய சப்போர்ட் இருந்தாங்க. இப்போ வெங்கடேசன், எழுத்தாளர் வெங்கடேசன் அவர்கள், அப்போ அவர் வந்து தொடர்ந்து நிறைய தலைவர்கள்ட்ட அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கருவியாக இருந்தாங்க. ஸோ ஒரு 2-3 நாளில் நிலைமை சரியாயிடுச்சு. அப்புறம் சிஐடி தோழர் வந்து என்கிட்ட கேட்டார், அதே டி நகரில் அந்த டி நகர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு கூட்டம் போட்டுருவோமா, நீங்கள் வர்றீங்களா அப்படின்ட்டு. ஐயா சாமி ஆளை விடுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 20 நாட்கள் கழித்து அவங்க திருப்பி கேட்டாங்க, அங்கே தான் கூட்டம் போட சொல்லி சிஐடிவிலேருந்து. நான் முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டேன். அப்போ எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் அந்த கூட்டம் நடந்தது. நான் வந்து ஒரு படம் ஒரு 4 நாளில் படம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவல் எனக்கு ஊர்ஜிதமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். போயிட்டு ஒரு 15 நாள் ஊரில் தான் இருந்தேன், மனைவி, குழந்தைகள், அப்பா அம்மாவோட. ஸோ அப்புறம் வந்து சென்னைக்கு வந்தப்போ இந்த கூட்டத்துக்கு தான் வந்தேன் நான் ஆக்சுவலாக. பட் ஆரம்பத்தில் விமர்சன ரீதியாக பாராட்டு வந்தது, கடைசியில் வணிக ரீதியாகவும் வந்து மாறிச்சா? ஏன்னா ஒரு மக்கள்கிட்ட போய் சேரும், வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது, சனி ஞாயிறு தான் அப்படியே பப்ளிசிட்டி புஷ் ஆகும். மண்டேலேருந்து மக்கள் க்ரௌடு உள்ளே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. வெற்றி வந்து ஊர்ஜிதமாயிடுச்சு. சூப்பர் சார். அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகி 14 வருஷமாச்சு. இனியோட தொடர்ந்து உங்கள் படங்களில் வந்து இந்த மேலதிகாரிகள், அதாவது இந்த பதவியில் இருக்கிறவங்க, கொஞ்சம் இருக்கவங்க, கீழே இருக்க மக்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இப்போ இது வரைக்கும் பதிவு பண்ணி தான் இருக்கீங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்போவும் இந்த ரங்கநாதத்தில் போனால் நம்ம பிரச்சனைகளை பார்க்க முடியாதா? இப்போ ரீசெண்டாக போய் நீங்கள் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும்? நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஆக்சுவலாக அந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ரங்கநாத் ஸ்ட்ரீட் பக்கம் போகவே இல்லை. ஓகே. என் ஒய்ஃப்டையும் சொன்னேன், நீ அங்கே கடை துணி எடுக்காத, நீ மவுண்ட் ரோட்டில் மாதிரி ஏதாவது துணி எடுத்துக்கோ, இல்லைனா பாரிஸில் போய் துணி எடுத்துக்கோ, அங்கே போகாத அப்படின்னு சும்மா மனைவிட்ட சொல்லி வச்சுருந்தேன். அப்புறம் அவங்க வந்து நாங்கள் உங்கள் பேரை சொல்லாமல் நாங்கள் போய் எடுத்துக்கிறோம் அப்படின்னு மனைவி வந்து பாண்டி பஜாரில் போய் துணி எடுப்பாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து நான் ஜெயில் படம் கடைசியாக பண்ணுறப்ப ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு, 2018 சம்திங், அப்போ வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு ஜுவல்ஸ் வாங்குறதுக்காக காஸ்டியூமர் போனாங்க. ஸோ அப்போது நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருடங்கள் கழித்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் கூட எழுதியிருந்தேன். ஸோ 8-9 வருடங்கள் கழித்து ரங்கநாத் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனேன். ஸோ போய் வந்து பார்த்தேன், நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் என்னென்னா, தொடர்ந்து நான் நண்பர்களை சந்திக்கிறப்ப நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் வந்து அடுத்து என்ன படம் பண்ணுறீங்கன்னு யார்ட்டையாவது ஆக்டர்கிட்ட கேட்குறப்ப நான் வந்து அடுத்து வசந்தபாலன் படம் பண்ணுறேன்
அப்படின்னு சொல்கிறப்ப எங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து அங்காடி தெருவுக்கு அப்புறம் மாறி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க உணவு சாப்பிட்ற இடம், அவங்க தங்குற இடத்தினுடைய வாழ்க்கை நிலை மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு சினிமா வந்து சமூகத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த, சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் அப்படிங்கிறத தாண்டி அது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு எனக்கே சொன்ன படம் அங்காடி தெரு தான். ரெண்டாவது வந்து உங்களுக்கு தெரியும், கேரளா கவர்மெண்ட் தான் முதல் முறையாக தொடர்ந்து நின்று கொண்டு வேலை செய்வதில் வெரிகோஸ் அப்படிங்கிற ஒரு நோய், அதனால் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டூல் கொடுக்கணும் அப்படின்னா அப்புறம் தமிழக அரசு அந்த ஸ்டூல் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த தமிழக அரசும் சேர்ந்து அறிவிச்சிச்சு. ஸோ ஒரு படம் வந்து இவ்வளோ செய்ய முடியுங்கிறத வந்து வரலாற்றுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் முதல் முறையாக சொன்ன படம் வந்து அங்காடி தெரு தான் நினைக்கிறேன். பட் நீங்கள் வெயிலுக்கு பிறகு உங்களை நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் புதுமுகங்களை வச்சு நீங்கள் போகிறீங்களா, இல்லை வேறு நடிகர்கிட்ட இல்லை? அப்படி இல்லை, எனக்கு கதை வெயிலுக்கு அப்புறம் அடுத்த படம் பண்ணுறதுக்கு 2-3 கதை இருந்தது. அப்போது இந்த கதைனா ரங்கனா ஸ்ட்ரீட் வச்சு ஒரு படம் பண்ணலாம், இதுதான் என்னுடைய ஐடியா. ஸோ அப்போ வந்து அந்த ஐடியாவே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சு, அதனால அந்த ஐடியாவில் நம்ம வேலை செய்யலாம்னு நினச்சேன். ஸோ அப்படி வேலை செஞ்ச படம் தான் அங்காடி தெரு. ஓகே, ஏன்னா புதுமுகங்களை அஞ்சலி தவிர்த்து மற்ற நான் அப்படி கதை தான் முடிவு பண்ணது புதுமுகங்கள்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணல. ஆக்சுவலாக முதல்ல நான் தனுஷ் அவர்களுக்கு சொன்னேன். ஓகே, அவர் வந்து பெரிய ஹீரோயிசம் இல்லாமல் இருக்குது இது, ஸோ என்னையோட புதுமுகங்கள் பண்ணால் ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒருவேளை தனுஷ் ஓகே பண்ணியிருந்தா தனுஷ் பண்ணியிருக்க வேண்டிய படம். ஓகே, அது இப்போ வேறு மாதிரி கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்னா? மாறி இருக்காது, இதே படம். ஓகேங்க சார். அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை விஜய் ஆண்டனி அவர்களும் பண்ணியிருப்பாங்க, ஜி பிரகாஷ் அவர்களும் பண்ணியிருப்பாங்க. முதலாக இந்த படம் அதிகமாக ரீச் ஆனது வந்து பாடல்கள் வழியாக தான். அவள் அப்படி ஒன்று மலர்களை, அந்த பாடல் உன் பேரை சொல்லும்போது அப்படின்னு. ஸோ இந்த 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுற அந்த பேட்டர்னை அப்போதைக்கு ஆரம்பித்தது நீங்கள் தான். எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் நினைக்கிறேன். இந்த முன்னாடி நிறைய பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அனிமல் படத்துக்கு வந்து 5 சாங் 5 மியூசிக் டைரக்டர், ரீரெக்கார்டிங் ஒருத்தர் அப்படிலாம் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு முன்னாடியுமே எம்எஸ்வி அவர்களும் இளையராஜா அவர்களும் சேர்ந்து செந்தமிழ் பாட்டுங்கிற படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. ஸோ அப்படிலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் பெரிய நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ணிடல. பட் நீங்கள் எப்படி சார் அப்ரோச் பண்ணீங்க? எப்படி இது 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணல? அந்நேரம் ஜிவி அவர்கள் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து விஜய் ஆண்டனி ரீரெக்கார்டிங் பண்ணதுக்காக. ஓகே, படத்தில் உங்களுடைய ஃபேவரட்டான பாடல்கள் அப்படின்னாங்க? பாடல்கள் வந்து எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். எல்லா பாட்டுமே ஒரு கிரியேட்டருக்கு. ஆனால் என்னென்னா எந்த பாட்டு வந்து நம்மளுக்கு ஃபேவரட்டாக இருக்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஃபேவரட்டாக மாறுது அப்படின்னு நான் நினைப்பேன் எப்பயுமே. ஸோ நம்ம டேஸ்ட் வந்து ஒரு இவ்வளோ காமன் பீப்புளோட அட்டாச் பண்ண முடியுதா? இந்த டெஸ்டிங் தானே. இப்போ ஒவ்வொரு பாட்டையும் நம்ம ரசித்து விரும்பி 100 தடவை கேட்டு 1000 தடவை ஓகே பண்ணி லிரிக் எழுதி தான் ஒரு பாட்டை வந்து ஒரு குழந்தை மாதிரி உருவாக்குறோம். ஸோ எல்லா பாட்டும் சொல்கிறப்ப மக்களுக்கு எது ரொம்ப போய் ரீச் ஆகுது? இப்போ உன்பேரை சொல்லும் போதே ரொம்ப அதிகமாக போய் ரீச் ஆயிருக்கு. அதுக்கடுத்து அவள் அப்படின்ற மலைகளை ரீச் ஆயிருக்கு. கதைகள் பேசும் வெளியேறிகள் ரீச் ஆயிருக்கு. ஸோ அது வந்து இந்த ஆர்டரில் மக்கள்கிட்ட அவ்வளோ அதிகமாக ரீச் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ நான் மக்களுக்கு இதுதான் மக்களுக்கு பிடிக்கிற மொழியில் இருக்குது, அவங்க நேசிக்கிற ஒரு மொழியில் இருக்குது, அப்படி தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு கிரியேட்டருக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு தான். ஸோ அவங்க பர்சனலாக இதுதான் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றையும் ரசித்து தான் உருவாக்குறோம். ஸோ நான் வந்து மக்களுக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்ச இந்த 3 பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். சூப்பர் சார். பொதுவாக ஒரு படம் வந்து ஒரு இயக்குனருக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா காலங்கள் கடந்த பிறகு திரும்ப அந்த படத்தை பார்க்கும்போது இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், இதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தோணிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி அங்காடி தெரு பார்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த சீனில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணியிருக்கா? நான் திருப்பி பார்க்கவே இல்லை. இப்போ வர பார்க்கணும். ஆமாம், 14 வருஷமாக வந்து அங்கங்கே பிட் அண்ட் பீசஸ் டிவியில் ஓடிட்டுருக்கோம், நான் பார்த்துருப்பேன். சாங்கு கூட முழுசாக பார்க்க மாட்டேன். ஏதோ சன் மியூசிக்கில் போயிட்டுருக்கோம், ஆனால் கூட நான் வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டேன். நான் ஸ்கிப் பண்ணி போயிடுவேன். நான் ஆக்சுவலாக என்ன காரணம்? நிறைய தவறுகள் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்னொரு முறை அதை பார்க்குறதுக்கு வந்து பொறுமை இல்லாமல் இருக்கும். நம்ம அதிலிருந்து இன்னொரு அறியாமையே அந்த ஷார்ட் இவ்வளோலேருந்து வச்சிட்டோமே, இது இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாமோ இப்படிங்கிற கரெக்ஷன்ஸ் தானே ஒரு டைரக்டருக்கு தோணும். இப்போ எனி கிரியேட்டர், இப்போ நீங்கள் ரைட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திருப்பி உங்களுடைய டெக்ஸ்ட்டை பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதிருக்கலாமே அப்படின்ட்டு. அதனாலேயே பார்க்குறது இல்லை ஆக்சுவலி. பட் அங்காடி தெரு மட்டும் தானே இல்லை நீங்கள் பண்ண எல்லா படமும் பார்த்ததில்லை, ஒரு வாட்டி தான், அவ்வளோதான். இல்லை, ரிலீஸ்க்கு முன்னாடி நான் பார்த்துட்டு அனுப்புறதோட சரி. அதுக்கு பிறகு நான் தியேட்டரில் கூட நான் படம் பார்க்கல. ஓகே, கடைசி வரை அநீதி வரைக்கும் தியேட்டருக்கு போவே இல்லை. ஓகே.
அதே மாதிரி இந்த அங்காடி தெரு பல விருதுகள் உங்களுக்கு வாங்கி கொடுத்துச்சு. அதில் நீங்கள் நினைக்கிற ஒரு மிக முக்கிய ஒரு விருது அப்படின்னா இது சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஆஸ்காரினுடைய ஃபைனல் நாமினேஷன் வரைக்கும் அங்காடி தெரு இருந்துச்சு. பீப்புள் லைவ் ஆர் அங்காடி தெரு இதுதான் ஃபைனல் ரவுண்டுக்கு போகணும். ஃபைனலில் எதை வந்து இந்தியன் சப்மிஷனாக ஆஸ்காருக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறப்ப பீப்புள் லைவும் அங்காடி தெருவையும் ஃபிலிம் சேம்பரில் இருக்கிற நிறைய விஐபிஸ் பார்த்தாங்க. பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, கங்கையம்மன் அவர்கள் ஃபோன் பண்ணாங்க. அவங்க படத்தில் காதலாகவும் பாடல்கள் இருப்பதாகவும் தான் எங்களுக்கு மைனஸாக தோணுச்சு. அதனால் நாங்கள் பீப்புள் லைவில் அனுப்புகிறோம். அதனால் இந்த படம் எந்த விதத்துலையும் குறைஞ்ச படம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் இந்தியன் பனோரமாவில் செலக்ட் ஆச்சு. அப்புறம் ஸ்டேட் அவார்டு, நேஷ்னல் அவார்டு அப்படின்னு நிறைய விருதுகளை அங்காடி தெரு வாங்கி குடிச்சிச்சு. பட் ஆனால் உங்களுக்கு அது ஏமாற்றமாக இருந்ததா எதுவும்? எது கடைசி வரைக்கும் போயிட்டு விருது வாங்க முடியலையே அப்படின்னு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்தியன் சப்மிஷனுக்கு லாஸ்ட் ரோல வரைக்கும் நம்ம நின்னோங்கிறது ஒரு ஆஸ்கார் சப்மிஷனுக்கு இந்தியாவிலேருந்து போகிற ஒரு படமாக நம்மளால் அங்காடி தெரு ஒரு படத்தை கொடுக்க முடியுங்கிறப்ப அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான். உங்களுடைய கதை வெயிலும் வெற்றி அடையுது, அங்காடி தெருவும் வெற்றி அடையுது. இதுக்கு பிறகு நீங்கள் நினச்சிருந்தா ஒரு கமர்ஷியல் ட்ராக்ல நிறைய ஹீரோஸ் வந்திருப்பாங்க, அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் போயிருந்துருக்கலாம். பட் நீங்கள் இந்த ஒரு கொள்கையில் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்? அது இயல்புன்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய கேஷுவாலிட்டி என்னவோ அதை நோக்கி தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க. எது உங்கள் நாளை வந்து சுவாரஸ்யமாக்குது, உங்களுக்கு விருப்பமான பொருளை செய்கிறது, விருப்பமான உடையை அணிகிறது, விருப்பமான வேலையை செய்கிறது, இதுதான் உங்களை ரொட்டீனாக ஒரு உங்களுக்குள்ளே செய்யுது. இப்போ என் விருப்பமான நான் வேலையை செய்கிறேன், எனக்கு விருப்பமான இப்போ வெயில் பண்ணுறதும் என்னுடைய விருப்பம் தான், அங்காடி தெரு பண்ணதும் என்னுடைய விருப்பம் தான். ஸோ அதே மாதிரி தான் விருப்பத்தோடு தான் நான் அரவான் பண்ணுறேன், காவியத்தில் ரன் பண்ணுறேன். ஸோ விருப்பமான வேலையை தான் செய்கிறோம், அது விரும்பி செய்கிறோம். சினிமாவே அப்படி தான். ஸோ இன்னை வரைக்கும் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஆஃபீஸ் ஜாப்பில் ஒரு வேலை செய்கிற ஒரு ஆளாக நம்ம இருக்கல. ஸோ நம்ம ஒரு வேலையை விரும்பி டைரக்டராக க்ரியேட்டிவாக நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டோம், அதை செய்கிறோம். அதனால் எனக்கு வந்து இதில் வந்து நான் பிரித்து பார்க்குற தன்மை எனக்கு எப்பயும் இல்லை. ஸோ ரெண்டாவது வந்து கிளாசிக்ஸ் எப்பயுமே வந்து காலம் கடந்து கூட வந்து கொண்டாடப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை நான் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். இன்றைக்கும் சிறந்த படங்கள் லிஸ்ட்டில் வந்து உதிரிப்பூக்கள் இருக்குது, முள்ளுமலரும் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஒரு படம் காலம் கடந்தும் கொண்டாடப்பட்டு திடீர்னு இப்போ குணான்னு ஒரு படம் ஒரு பாட்டு மூலயமா வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து நீங்கள் திரும்புகிற திசையெல்லாம் கேட்குற ஒரு பாட்டுன்னா வந்து கண்மணி அன்போடு காதலன் தான். ஸோ திடீர்னு ஒரு படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய மரியாதை அங்கீகாரம் திடீர்னு எங்கேருந்தோ திசையிலேருந்து வரும். நம்மளோட வேலை வந்து நம்மளுக்கு பிடிச்ச வேலையை, விருப்பமான வேலையை எப்பயுமே செஞ்சிட்ருக்கிறது மட்டும்தான். அங்கீகாரம் நம்மளுக்கு வரும், வராமல் போகும், நடக்கும், நடக்காமல் போகும். நம்மளுக்கு விருப்பமான வேலையை தான் செய்யணும். இது நீங்கள் ஒரு பெயிண்டர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார், ஒரு ஸ்கல்ப்சர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார். அதை யாரோ ஒரு பார்க்குறாங்க, பார்க்கல. கோயில் கோபுரத்தில் இருக்கிற சிலையை ஒருத்தர் பார்ப்பாங்க, பாராட்டுவாங்க, பாராட்டாமல் போயிடுவாங்க. அதை பற்றி ஸ்கல்ப்சருக்கு ஏதாவது அக்கறை இருக்கான்னு ஒன்றும் அக்கறை இல்லை. அவர் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார். இதை நம்மளுக்கு எவ்வளோ முன்னாடி யாரோ அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கு பிடிச்சமான வேலையை செய்கிறேன், அவ்வளோதான். இப்போ நல்ல உங்களுக்கு கமர்ஷியல் வாய்ப்பு வந்திருக்கு, அந்த மாதிரி பண்ணுங்க, ஸ்கிரிப்ட் பண்ணுங்க அப்படிங்கிற எல்லாருமே அதானே சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே காமன்கிறது அதானே. அதான் கேட்குறோம். ஸோ நீங்கள் வந்து கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுங்க, கூத்துப்பாட்டு வைங்க, இப்படி ஒரு ஃபைட் எடுங்க, எல்லோரும் சொல்ல தான் செய்வாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன வருதுங்கிறது முக்கியம். இப்போ சில பேருக்கு கமர்ஷியல் படங்கிறது எளிதாக வரும். சில பேருக்கு இப்படி இயல்பான ஒரு கதையை, வாழ்க்கையிலேருந்து ஒரு கதையை, வேரோடையும் மண்ணோடையும் எடுத்து சொல்கிற ஒரு கதையை சொல்லணும்னு சில பேருக்கு வரும். சில பேருக்கு ஐடியாலஜியை சொல்லணும்னு இருக்கும். அப்போ தானே எல்லா சினிமாவும் வேறு வேறாக இருக்கும். எல்லாரும் கமர்ஷியல் படம் எடுத்துட்டா இல்லை வந்துட்டா ஆடியன்ஸ்க்கு என்ன வெரைட்டி இருக்கும் சொல்லுங்கள். இப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த மஞ்சுமல் பாய்ஸும் பிடிக்கும், ஒரு கமர்ஷியல் படம் ஓடிச்சுன்னா அந்த படமும் பிடிக்கும். ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து எப்பவுமே வெரைட்டி தான். ஒரு ஏரியாவில் வந்து அஞ்சப்பர் மாதிரி ஒரு நான்வெஜ் கடையும் ஓட தான் செய்யும், இந்த பக்கம் வந்து சங்கீதாஸ் மாதிரி ஒரு சைவம் கடையும் ஓட தான் செய்யும். ஆடியன்ஸ்க்கு எப்பயுமே வெரைட்டி தேவை. இதுதான் வேணும்னு ஆடியன்ஸை பிரிக்க முடியாது. இப்போ செக்கச்சந்தவானம் ரிலீஸ் ஆனப்போ தான் 96ன்னு ஒரு படம் அவ்வளோ மனசை உருக்குற படம், பெரிய ஹிட் ஆச்சுங்க. அது ஓடுறப்ப தான் ராட்சசன் மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர், அந்த படம் வெற்றி அடையுது. ஸோ நம்மளுக்கு எது வெற்றின்னு நம்ம வந்து கமர்ஷியலுங்கிறது எது கமர்ஷியல்னு நீங்கள் இருக்கிற கமர்ஷியல் டைரக்டர் கேட்டிங்கன்னா தெரியும். ஏன்னா தெரில, தர்ணி சார்னு ஒரு பெரிய கமர்ஷியல் டைரக்டர் இருந்தார் இல்லையா. ஸோ அவர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியாது. ஸோ யாருக்குமே இதுதான் கமர்ஷியல் படம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நிச்சயமாக சார். அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஷூட்டிங் அப்போ நீங்கள் எதுவும் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்களா? ஆமாம், என்னென்ன தொடர்ந்து இரவு ஷூட்டிங். எனக்கு வந்து அந்த ஜவுளிக்கடை வந்து ஒரிஜினல் ஜவுளிக்கடை, சங்கரபாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரிஜினல் ஸ்டோர்ஸ். ஓகே.
அவங்க என்னன்னா ராத்திரி 9:30 மணி 10 மணிக்கு தான் கடையை மூடுவாங்க. மூடின பிறகு தான் கடையை எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. காலையில் 7 மணிக்கு அவங்க வந்துடுவாங்க. ஆக்சுவலாக நைட்டு டெய்லி நைட்டு 10 மணிக்கு தான் ஷூட் பண்ண முடியும். ஒன்று ஒரிஜினல் ரங்கனா ஸ்ட்ரீட்டை ஷூட் பண்ணோன்னா அவங்க நைட்டு 11 மணிக்கு தான் அவங்க கொடுப்பாங்க எங்களுக்கு. ஓகே. காலையில் 5 மணி வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ தொடர்ந்து நைட் ஷூட்டிங்கிறது வந்து இந்த படத்தினுடைய பெரிய பேடாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. ஸோ தொடர்ந்து நைட் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கணும். பகலில் ஷூட் பண்ணலான்னா ஒரு 7, 7:30, 8 மணி வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஸோ மற்றபடி நீங்கள் நைட் தான் ஷூட் பண்ணணும். ஸோ வெறும் காலையில் ஒரு க்ரௌட்லாம் வர ஆரம்பித்து ஒரு 7:30 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் ஷூட் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஷூட் பண்ண முடியாது. மற்றபடி நைட்டு தான். ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு சூழ்நிலை, ஒரிஜினல் ரங்கனா ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அப்போ இந்த மாதிரி டிஜிட்டல் கேமராஸ்லாம் வரல. 5D மாதிரி, சோனி A7S மாதிரி என்ன டிஜிட்டல் கேமராஸ், ஸ்மால் கேமராஸ், ட்ரோன்ஸ், இன்றைக்கி இருக்கிற டெக்னிக்கல் வளர்ச்சி எதுவுமே வரல. அப்போ ஃபிலிம் கேமராவில் ஷூட் பண்ணோம். ஃபிலிம் கேமராவை ஹேண்டிலில் போட்டு ஹிடன் கேமராவை அதை மாற்றி அந்த ரோட்டில் போய் ஷூட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய மெனக்கடல், பெரிய தலைவலி, வேதனையாக இருக்கும். ஏன்னா யாராவது ஒருத்தவங்க பார்த்துருவாங்க, அது கேமரான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இவ்வளோ பெரிய கேமராவை தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும்? சின்னதாக இப்படி ஒரு கேமரா தூக்கிட்டு போனால் யாரும் பார்க்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அன்றைக்கி ட்ரோன் இல்லை, அது ஒரு பெரிய செட்பேக்கு, அப்படின்னு நிறைய இருந்துச்சு. அந்த இதெல்லாம் ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி சில நாள்லாம் சோர்ந்து இருப்பேன். முதல் முறையாக ரங்கனா ஸ்ட்ரீட் ஷூட் பண்ணுறப்ப நாங்கள் என்ன நினச்சோம், வந்து எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலான்னு நினச்சி ஷூட் போனால் எல்லோரும் வேடிக்கை பாருங்க. எல்லாத்துலேயும் சொன்னாலும் நடக்கலை. நான் வந்து அப்செட் ஆகிட்டேன். ரங்கனா ஸ்ட்ரீட்டே நம்மளால் ஷூட் பண்ண முடியாது போல், அப்புறம் எதுக்கு இந்த கதையை நம்ம எழுதணும் அப்படின்னு பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த நாள் ட்ரை பண்ணோம், அடுத்த நாள் ஃபெயிலியர். 3வது நாள் ட்ரை பண்ணோம், 3வது நாளும் ஃபெயிலியர். அப்புறம் ஆஃபீஸில் உட்காந்து ஒரு க்ரைமை பிளான் பண்ணுற மாதிரி உட்காந்து பிளான் பண்ணோம், எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றப்ப கேமராமேன் தான் ஒரு ஐடியா சொன்னார். சார், ஒரு பேக் ரெடி பண்ணுவோம், லென்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு பேக்கு, ஓகே, ஷோல்டரில் வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி. நான் வந்து ஒரு கைலி கட்டிக்கிறேன், ஒரு தலைப்பா கட்டிக்கிறேன், நான் வந்து ஒரு லக்கேஜை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகிறேன், நம்ம ஆர்டிஸ்ட் வர சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இன்னொரு ஐடியா வந்து ஒரு சின்ன குட்டியான வண்டி, உள்ள வெளியே ஃபுல்லாக வந்து பாக்ஸஸ், ஆப்பிள் பாக்ஸஸ் வச்சு அதை மறைச்சிடுறது, கேமரா வைக்கிறதுக்கு மட்டும் அங்கங்கே ஹோல் போட்டுறது. ஓகே. அந்த வண்டி வந்து சின்ன ரங்கனா ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து குட்டியான மெதுவாக ஊர்ந்து போகும். ஸோ ஆர்டிஸ்ட்லாம் அதுக்கு பின்னாடி ஏதாவது நடந்து பேசிகிட்டே வர்றாங்க, ஏதாவது செஞ்சுட்டு வர்றாங்கன்னா நம்ம ஷூட் பண்ணுறது யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி கவர்டு ஒரு சின்ன குட்டியான வண்டி அப்படி ரெடி பண்ணோம். அப்புறம் என்ன பண்ணோம், ரங்கனா ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ரோடை தோண்டி போட்டிருந்தாங்க. ஸோ சுற்றி மறைச்சிருந்தாங்க தோண்டி போட்டிருந்தது. நாங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த இடத்த சுற்றி மறைச்சி ஒரு ஹோல் போட்டு இல்லை ஒரு ஸ்டூல் வச்சு ஒரு கோடா வச்சு கேமராவை செட் பண்ணி ரங்கனா ஸ்ட்ரீட் கார்னரில் ஆர்டிஸ்ட் நிற்க வச்சு ஷூட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அதை ரீச் அவுட் பண்ணோம். நீங்கள் சொல்லும் போதே பிரமிப்பாக இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட்ரியாக இப்போ அந்த படங்கள் இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா டி நகர் வந்து அந்த ரங்கனா ஸ்ட்ரீட்டை அந்த மாதிரி கோணத்தில் யாரும் பார்த்ததில்லை, அது மிகப்பெரிய இதுவாக இருக்கும். படம் பற்றி பேசாச்சு, சில விஷயங்கள் ஜென்ரலாக. இப்போ இப்போ நீங்கள் போட்டியில் தான் இருக்கீங்க, நிறைய இயக்குநர்கள் வராங்க. இப்போ வரக்கூடிய இயக்குநர்களுடைய ஒர்க் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க ஸ்டைலில் இருக்குது. ஏன்னா டெக்னிக்கல் ரொம்ப வளர்ந்துருச்சு. நான் ஃபிலிம் கேமராவில் ஷூட் பண்ணுவேன், இப்போ நீங்கள் டிஜிட்டல் வளர்ந்துருச்சு. அந்த டிஜிட்டலை யூஸ் பண்ணி அவங்க ஸ்மார்ட்டாக ஷூட் பண்ணுறாங்க. ஓகே. எந்த ஒரு இயக்குனர் சரியான ட்ராக்கில் இப்போ நீங்கள் போயிட்டுருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வை? சக்ஸஸ்ஃபுல் இருக்கிற எல்லாருமே அப்படி தான் நல்ல ட்ராக்கில் தான் போயிட்டுருக்காங்க. இங்கே சக்ஸஸ் தானே தீர்மானப்படுது. இப்போ எது வெற்றி தானே இங்கே நோட்டிஸபிள். ஸோ அப்போ அவங்கெல்லாம் சரியாக போயிட்டுருக்காங்க தானே அர்த்தம். இல்லை இதில் இப்போ ரீசெண்டாக வந்ததில் உங்களுடைய மனம் கவர்ந்த திரைப்படம் அப்படின்னா கடைசி விவசாயி எனக்கு மனம் கவர்ந்த திரைப்படம். அதே மாதிரி இப்போ இளையராஜா அவர்களுடைய பயோபிக் தனுஷ் அவர்கள் நடிக்கிறாரு. ஸோ இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இளையராஜா ரசிகனா ரொம்ப அவளாக எதிர்பார்க்குறேன். அடுத்து என்ன படம் சார் போயிட்டுருக்கு? இப்போ நான் இப்போ அடுத்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன். நான் ZEE5க்காக ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறேன், அது கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும். சூப்பர் சார். அதே மாதிரி கடைசியாக போன வருஷம் அநீதி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. OTTயில் வந்த பிறகும் படம் கொண்டாடப்பட்டது. குறிப்பாக தங்கப்பிள்ளை சொல்லக்கூடிய கதாபாத்திரம். சார் வார்த்தைகள் அநீதி பற்றி. முதல் முறையாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சேர்ந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பித்த படம். ஸோ 20 வருஷம் கழிச்சும் ஒரு தயாரிப்பாளராக மாறுறப்ப அது புது அனுபவத்தை தான் அது தருது. ஸோ அந்த அனுபவத்தோடு அடுத்த படம் தயாரிக்க தயாராகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். உங்களுடைய படங்களுக்காக ரொம்ப காத்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.